ஹாய் ஆர்த்தி. ஹாய். என்ன ஆர்த்தி, காலேஜ்க்கே வரல? அன்னைக்கு நடந்த விஷயத்த நீ இன்னும் மறக்கவே இல்லையா? கேக்குறல்ல, சொல்லு, ஏன் வரல? இல்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்ப எப்படி இருக்கு? மச்சான், புது பொண்ணு வந்துருச்சுடா. வா ஆர்த்தி, நம்ம போலாம். கல்லானாலுங்கனே சிறு புல்லானாலும் புருஷே சொல்லலியே பாவிமாக சொல்லலியே. டேய், சொல்ல மாட்டடாவ. ஏன் தெரியுமா? நான் ஆட்டோக்காரன் நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமான ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், இந்த ஆர்த்தியோட வீட்டுக்காரன் ஆட்டோக்காரன்டா. என்னடா கோவம் வந்துட்ட மாதிரி தெரியுது? கண்டுக்காத மாமே. மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. நான் காலேஜ் விட்டு நிக்க போறேன்டா. ஏண்டா? ஏன்னா காலேஜ் வேஸ்டா. பேசாம ஆட்டோ ஓட்டலாமான்னு பாக்குறேன். அப்பதான் சூப்பர் ஃபிகர் எல்லாம் மடங்கும். ஏய், மரியாதையா பேசு. இந்த நக்கல் வேலை எல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்க. ஏய், இப்ப எதுக்கு எகிற? அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? லுக், ரொம்ப ஓவரா பேசாத. எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுவ? கிழிச்சிருவியா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேண்டி. ஆர்த்தி, ப்ளீஸ் விடு. கொலைக்கிற நாய் கொலைச்சிட்டு போட்டோம், நம்ம போலாம் வா. ஏய், யார பார்த்து நாயின்னு சொல்ற? அதானா? எங்களை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? மரியாதையா பேசு. நான் வந்து பிராண்டு. ஏய், இதுக்கு மேல பேசினா செருப்பு பிஞ்சிரும்டா. தாடா வந்துட்ட பெரிய கோயில் பட்டி வீரலட்சுமி. மூஞ்சா பாரு. உட்டன டப்பா டான்ஸ் ஆடிரும். ஜாக்கிரதை. ஏய், பாய்ஸ் தான் வியவஸ்தை இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா நீ ஒரு பொண்ணு தானே? அறிவில்ல? ஆர்த்திக்கு கல்யாணம் ஆனது தப்பா? ஏய், உன்கிட்ட போய் சொன்ன பாரு. வா ஆர்த்தி, போலாம். ராஜேஷ் தான்ப்பா என் ட்ரீம் பாய். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பண்ணிக்கோ, அப்பதான் நம்ம ரோடு கிளியர் ஆகும். எனக்கு கேளு. ஏன்? அவனை நீ தள்ளிட்டு போ, ஆர்த்திய நான் தள்ளிக்கிட்டு போறேன். நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்குமா. பத்திரிக்கை விசேஷம் வேற வைக்கணும். நீங்க பெரியவங்க அத்தை, எது எப்படி செய்யணுமோ நீங்களே பார்த்து செஞ்சுடுங்க. அது எப்படி அண்ணி, அம்மாவை க்ளீன் போல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க? வித்யா, நான் சீரியஸா சொல்றேன், நீ விளையாட்ட எடுத்துக்கிறிய. அவ கிடக்குறாமா சின்ன கழுத, அதுக்கு என்ன தெரியும்? அத்தை, எல்லாத்தையும் நீங்களே பார்த்து செஞ்சுடுங்க. அதான் நீ மணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டியே. நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சரிங்கம்மா. நான் பெரியவ, எப்ப எதை வைக்கணும்னு அதான் தெளிவா சொல்லிட்டியே. எங்க வந்த நீ? நான் வரும்போது ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. என்ன? நீங்க வச்சுட்டு வந்த இந்த விஷயத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அஹ், இது இது ஏன், இது எப்போ எங்க வச்சதுன்னு மறந்து போச்சா? நீங்க சைட்டுக்கு வந்து புதைச்சிட்டு வந்தீங்களே, எனக்கு எல்லாம் தெரியும். அங்கேயே உங்களை கையும் களவுமா புடிச்சிருப்பேன். ஆனா எல்லார் முன்னாடியும் அசிங்கமாயிடுமே தான் விட்டுட்டேன். ச்சே, ஏன் இப்படி புத்தி கெட்டு போய் அலையறீங்க? உங்க வயசுக்கு அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கெடுதல் பண்ற புத்தி வரலாமா? அருவருப்பா இல்ல உங்களுக்கு? இத பாரு. வாய் மூடுங்க. எனக்கும் உங்களுக்கும் உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, அதே மாதிரி பகையும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க சங்கத்தமே வேண்டாம் அப்படின்னு நான் ஒதுங்கி போயிருக்கேன். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட புத்தி? அபி, என்ன இதெல்லாம்? அவங்க வயசு கூட மரியாதை இல்லாம. இது பாருங்க ரஞ்சினி, எனக்கு நீங்க மரியாதை கத்து கொடுக்க வேண்டாம். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க பேசாதீங்க. இது என்ன?
இந்த பொம்மை என்னோட வாழ்க்கையும் தொழிலையும் அழிச்சிருமா? பைத்தியக்காரத்தனமா இல்ல? இந்த பொம்மையால அதெல்லாம் முடியும்னா அணுகுண்டெல்லாம் எதுக்கு? பிடிக்காத நாட்டுக்கு 1,00,000 பொம்மையை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த நாட்டையே நாசமாக்கிடலாமே. இது முட்டாள்தனமா தெரியல உங்களுக்கு? நம்பிக்கை இல்லாம தானே நீ இப்ப இங்க வந்து சண்டை போடுற? இந்த பொம்மையை புதைச்சு வச்சதுனால நான் அழிஞ்சிருவேங்கிற நம்பிக்கையில வந்து இங்க பேசல. என்ன அழிக்கணும்னு நினைக்கிற அந்த கேவலமான புத்தி எதுக்கு உங்களுக்கு? அதை கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் அழியறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? இந்த பொம்மை வேற. ஐயோ பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு. அது சக்தி தெரியாம அது கூட நீ விளையாடுற. கொஞ்சம் வாய் மூடுங்க. அந்த பொம்மையால என்ன ஒண்ணுமே கிழிக்க முடியாது. அப்படி ஏதாவது பண்ணிச்சுனா கூட நான் சமாளிப்பேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை பார்த்தவ. இது பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீங்க பண்றதுதான் ஓவர். ஒதுங்கி போற என்ன ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், யாரு நீ அடி ஒதுங்கி போற? என் மக விஷயத்துல மூக்க நுழைச்சு அசிங்கப்படுத்தி அவளுங்க இங்க வந்து சண்டை போட்டு இப்ப என்னமா ரொம்ப வாய்க்கிழிய பேசுறியா? வளராதீங்க. உங்க பொண்ணு வித்யா வயசுக்கு வந்த பொண்ணு தானே. ஊரை விட்டு தள்ளி போய் ஒரு பொறுக்கி கிட்ட பேசிட்டு இருந்தா. அதை பார்த்த அக்கறையில நான் கண்டிச்சது தப்பா? நீங்க எங்க நிக்கணும்? அது அவ லைஃப் அவ பாத்துப்பா. நடுவுல நீங்க யாரு? இது பாருங்க, புரியாம பேசாதீங்க ரஞ்சினி. நீங்க தான் புரியாம பேசுறீங்க அபி. இது யார் வீடு? இங்க வந்து நீங்க ஏன் சத்தம் போடணும்? சத்தம் போடுறதுக்கு நீங்க யாரு? இது பாருங்க, ரஞ்சினி கேக்குறது உங்களுக்கு புரியுதா? நானும் அதை தான் கேக்குறேன். நான் யாரு? எதுக்கு ஏன் இடத்துல வந்து இதெல்லாம் புதைக்கணும்? இது பாருங்க, இதோட இதை நிறுத்திக்கங்க. குடும்பமா இது? லூசு லூசு, அது பவர் தெரியாம எரிஞ்சிட்டு போயிட்டாளே. என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. ஏமா உனக்கு அறிவில்ல? இதெல்லாம் தேவையா உனக்கு? எதுக்காக அவளுக்கு சூன்யம் வச்ச? ஞான சூன்யம். உனக்கு புத்தி கெட்டு போச்சா? டேய் பாஸ்கரா, பேசாத. என்னங்க நீங்க? அபி வந்து அத்தையை திட்டிட்டு போறாங்க. நீங்க அபியை திட்டாம அத்தையை திட்டுறீங்க. அபி மேல எந்த தப்பும் இல்ல. எதுக்காக அவளை திட்டணும்? ஹே அபி, வா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவரு மிஸ்டர் சுதாகர். ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படியா? இந்த பில்டிங் ஓனர் சிங்கப்பூர்ல இருக்காருல்ல, அவரோட மேனேஜர் தான் நான். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இந்த கட்டடத்தை உடனே காலி பண்ண வேண்டியிருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, இந்த ஆபீஸை நீங்க உடனே காலி பண்ணி ஆகணும். என்ன சார், கொஞ்சம் கூட முன்னறிவிப்பு இல்லாம இப்படி திடுதிப்புன்னு வந்து காலி பண்ண சொன்னா எப்படி சார்? அதானே, ஏன் சார் திடீர்னு இப்படி? நாங்க தான் கரெக்டா வாடகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்ல. இத பாருங்கம்மா, இதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தொல்காப்பியம் என்கிட்ட வந்து டெம்பரவரியா அந்த வீட்ல இருந்துக்கிறேன்னு சொன்னாரு. சரின்னு சொன்னேன். அப்புறம் சின்னதா ஆபீஸ் திறக்கிறதா சொன்னாரு. அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அப்புறமா இங்க வந்து பார்த்தா பக்காவா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. சார், நாங்க சின்ன கம்பெனி ஆரம்பிச்சா என்ன, பெரிய கம்பெனி ஆரம்பிச்சா என்ன, வாடகை எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்குல்ல. இத பாருங்கம்மா, இந்த பில்டிங் ஓனர் சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால அவர் அங்கேயே செட்டில் ஆக போறாரு. அதனால இந்த பில்டிங்கை வேற ஒருத்தருக்கு வித்தாச்சு. இதுல நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்ல மேடம். இதோ பாருங்க மேடம், நான் இந்த கட்டடத்தை காலி பண்ணி பார்ட்டிட்ட ஒப்படைக்கணும். நீங்க காலி பண்றதா மேடம் நல்லது. என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவர் சொல்றது கரெக்ட் தான் உஷா. நம்ம இவர்கிட்ட பேசுறதை விட இந்த இடத்த வாங்கின பார்ட்டி கிட்ட பேசி கொஞ்சம் டைம் கேட்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். யூர் ரைட். மேடம், கன்சர்ன் பார்ட்டி இப்ப வருவாங்க. நீங்களே அவங்க கிட்ட பேசி பாருங்க. சரி. இதோ அவங்களே வந்துட்டாங்களே. வாங்க மேடம். மேடம், இவங்க கிட்ட பேசினேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். உடனே காலி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது பாருங்க, பில்டிங்கை வாங்கினவங்களுக்கும் சில ஐடியாஸ், பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால நீங்க இந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. அது இல்லைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஃபோன் பில், பேங்க் அக்கவுண்ட், கஸ்டமர்ஸ் டீலிங், இது எல்லாமே இந்த அட்ரஸ்ல தான் இருக்கு. இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கும் வேற இடம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேக்குறாங்க. இது பாருங்க, இந்த அட்ரஸை மாத்துறது, வேற இடம் பார்க்கறது, இதெல்லாம் இவங்களோட தலைவலி. இதை நாங்க ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை.
இத்தனை லட்சம் கொடுத்து இந்த இடத்த வாங்கினவருக்கு இந்த பில்டிங்கை முறைப்படி காலி பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. இந்த இடத்த வாங்கினவர் சாதாரண ஆள் இல்ல, மிஸ்டர் ஆதித்யா, ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஓனர். ஆதித்யாக்கும் இந்த இடத்த பத்தின நிறைய பிளான்ஸ் இருக்கு. அவரோட வேலையை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல. இந்த பஞ்சாயத்து எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஓஹோ, அப்படி இவங்க கெஞ்சறதா இருந்தாலும் என்கிட்ட கெஞ்சி பிரயோஜனம் இல்ல. மிஸ்டர் ஆதித்யா கிட்ட தான் கெஞ்சணும். நான் வரேன் சார். கேட்டிங்களா? இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு பிளாட்ஸ் கட்டுற ஐடியால இருக்காங்க. நீங்க உடனே காலி பண்றதா உங்களுக்கு நல்லது. சுஜாதா, இந்த விஷயம் எனக்கு சரியா விளங்கல. இந்த லேண்ட்ல எந்த மாதிரி டிஸ்பியூட் வரலாம் அண்ட் வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? இது பார்ட்டி சுயமா சம்பாதிச்ச சொத்து இல்ல, அதாவது பெரியவங்க சம்பாதிச்சது. You're trying to say it's an inherited property. எக்ஸாக்ட்லி. எக்ஸ்கியூஸ் மீ. இதுல என்ன சிக்கல்னா, பார்ட்டியோட கடைசி தம்பி 4 வருஷமா மிஸ்ஸிங். ஆனா அவர் செத்துட்டதா பார்ட்டி நம்ம கிட்ட சொல்றாரு. பட் அவர் செத்ததுக்கான எந்த ப்ரூஃபும் இல்ல. ஹீஸ் ஜஸ்ட் மிஸ்ஸிங், அவ்வளவுதான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவன் எப்ப வந்தாலும் சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம். அது நமக்கு நிச்சயமா பெரிய தலைவலி. நோ சுஜாதா, இந்த ப்ரொபோசலை கிழிச்சி குப்பையில போடுங்க. நமக்கு இந்த மாதிரி சிக்கல் வேணவே வேண்டாம். I'm tired of it. எக்ஸ்கியூஸ் மீ. Hi Usha, உள்ள வா. Come in. Yeah, come. Take your seat. What do you like to have? Coffee, tea, cold drinks? நோ தேங்க்ஸ், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன உஷா? நீங்க பண்றது உங்களுக்கே சரின்னு படுதா? ரொம்ப அராஜகமா தெரியல? அராஜகமா? என்ன சொல்ற உஷா? நீங்க பண்ணிட்டு இருக்கிறத தான் சொல்றேன். ஏன் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி? நாங்க போற இடத்துக்கெல்லாம் துரத்தி வந்து எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க. உஷா, ப்ளீஸ் பி கிளியர். விவரமா சொல்லு. இப்படி படபடன்னு பேசினா எப்படி? எனக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மிஸ்டர் ஆதி. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தேடி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அங்க ஆபீஸ் செட் பண்ணிருக்கோம். நீங்க திட்டம் போட்டு அதே இடத்தை வாங்கி எங்களை வெளியில துரத்து பாக்குறீங்களா? ஓ, அதுவா? அதேதான். அதுல எந்த திட்டம் இல்ல உஷா. விலைக்கு வந்துச்சு, நியாயமான விலை, அது நல்ல இடம், அதனால நான் வாங்கினேன். மத்தபடி there was no wrong intention about it. No, there is wrong intention. உங்களுக்கு ஊர்ல வேற கட்டிடமே கிடைக்கலையா? நாங்க அங்க ஆபீஸ் வச்சிருக்கோன்றதுனால தான் நீங்க அந்த இடத்தையே வாங்கிருக்கீங்க. அதுதான் உங்க காரணம். உஷா, இப்ப நீங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. யாராவது அதுக்காக போய் அந்த கட்டிடத்தை வாங்குவாங்களா? Look here, Miss Sujata. நான் இங்க வந்தது மிஸ்டர் ஆதி கிட்ட பேசுறதுக்காக. Will you please keep quiet? ஆதி, I'm leaving. நீங்க என்ன மழுப்பினாலும் நான் நம்ப போறதில்ல. நீங்க அந்த இடத்தை வாங்கினது ஒரு உள்நோக்கத்தோட தான். உஷா ப்ளீஸ், நோக்கோ அப்படிங்கறத விடு. இப்போ வாங்கிட்டேன், அதான் நிலைமை. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு வன்மம் இருக்க கூடாது மிஸ்டர் ஆதி. ரொம்ப தப்பு. நோ உஷா, அந்த பில்டிங் இருக்கிற இடம் சிட்டில முக்கியமான இடம், நியாயமான விலைக்கு வந்துச்சு. சோ அதனால நான் வாங்கிட்டேன். புத்தி இருக்கிற யாரா இருந்தாலும் அது வாங்குவாங்க. அது சரி. அப்படி ஒரு இடம் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட பணம் இருந்தா அந்த இடம் நீங்க அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்க மாட்டீங்க? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அங்க யார் யார் ஆபீஸ் வச்சிருப்பாங்கன்னு பாப்பீங்களா? கட்டட தொழில இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் தினம் நடக்கிற விஷயம் உஷா. ஆனா நீயும் ஃப்ரெண்டும் இத பெரிய டிராமா ஆக்குறீங்க. ஐ அம் sick and tired of you people. நாங்க ஒன்னும் டிராமா ஆக்கல மிஸ்டர் ஆதி. எனக்கு நியாயம்னு பட்டது உங்க முகத்துக்கு நேரா கேக்குறது உங்களுக்கு டிராமான்னு பட்டதுன்னா அது உங்க மிஸ்டேக். அதுக்கு ஒன்னும் நான் பொறுப்பில்லை. இங்க பாருங்க, நீங்க பண்ற தொழில் மத்தவங்களை பாதிக்கிறது உங்களுக்கு சகஜம். ஏன்னா உங்களுக்கு உங்க வேலை மட்டும் தான் முக்கியம். பட் ஒன் திங் மிஸ்டர் ஆதி, இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் நம்ம பர்சனல் விஷயங்களை ரொம்பவே பாதிக்கும். நம்ம எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் பேச வேண்டி வரும். Hold it உஷா, பைத்தியக்காரத்தனமா பேசாத. இது ஆபீஸ். அந்த பேச்சு ஏன் எங்க எடுக்கிற? நான் உனக்கு முதல்ல சொன்னேன், லைஃப் வேற பிசினஸ் வேற. அது புரிஞ்சுக்கோ. நீ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற. சரி, எனக்கு பதிலா அந்த இடம் வேற யாராவது வாங்கியிருந்தா அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி பேசுவியா நீ? சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அந்த ஆபீஸ் எங்களால காலி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆவது டைம் வேணும். இதுக்கு மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி கூட பண்ணாதீங்க. Is that clear? உஷா, உஷா,
but I still like your shirt. Yeah. அடடா வாங்கம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க உடம்பு எப்படி இருக்கு? அது அன்னைக்கே சரியா போயிடுச்சு. நீங்க செஞ்ச உதவியை என்னால மறக்கவே முடியாது. என்னம்மா நீங்க அத போய் பெருசா பேசிக்கிட்டு. அன்னைக்கு என் மருமகன் வந்து உங்களை பார்க்கணும்னு தேடினாரு. அதுக்குள்ள நீங்க ஆட்டோல கிளம்பி போயிட்டீங்க. அன்னைக்கு வீட்ல எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதான் கிளம்பிட்டேன். மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த காலத்துல யாருங்க அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க? அந்த மென்டாலிட்டி இப்பெல்லாம் குறைஞ்சிட்டே வருது இல்ல? அதான் உங்களை தேடி நன்றி சொல்லணும்னு வந்தாரு. நீங்க அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டீங்க. உங்களை பார்க்காததுல அவருக்கு ரொம்ப வருத்தம். இன்னொரு நாள் நீங்க வீட்டுக்கு வரணும். அத நான் பெருசாவே நினைக்கலம்மா. மனுஷங்களை ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆனா பக்கத்துல இருக்கிற இன்னொரு மனுஷன் தானே உதவி செய்யணும். அது சரி, சாமியா நேர்ல வரும். அலமேலுமா வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்பவுமே இந்த கோவிலுக்கு தான் வருவீங்களா? ஆமாமா, வேற எங்க போறது? மனசுல ஏதாவது சங்கடம் வந்தா நேரா கோவிலுக்கு தானே வர தோணுது. அது சரி, மன நிம்மதிக்கு கோயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொம்பளை கூட எல்லாம் பேசினா எப்படி? என்னங்க நீங்க மூணாம் மனுஷங்களை மரியாதை இல்லாத பேசுறீங்க. மூணாவது மனுஷியா? இப்பதான் இது மூணாவது மனுஷி. கொஞ்ச நாளைக்கு முன்னால இது என் சம்மந்தி.